Hi friends, welcome back to Deekshu Samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சுவையான இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி Deekshu Samayal உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆளுங்கற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் நான் கருப்பு உளுந்தம் பருப்பு ஒரு 1/4 கிலோ எடுத்துர்க்கேன். 250 கிராம் எடுத்துர்க்கேன் கருப்பு உளுந்தம் பருப்பு. அதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம் வாசனை வர்ற வரைக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும் फ्रेंड्स. இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிடலாம். நமக்கு என்னைக்காவது போர் அடிச்சது சட்னி என்ன சட்னி செய்யறதுங்கற யோசிக்கிற டைம்ல இந்த பொடியும் நல்லெண்ணெய் இருந்தா போதும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி செவக்க வறுத்துக்கணும். நீங்களும் இது போல வீட்ல செஞ்சு பாருங்க. நம்ம சேனலுக்கு வந்திருக்க புது சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைபர் எல்லாரும் இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாருங்க இந்த மாதிரி செவக்க வறுத்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அதே மாதிரி நான் 250 கிராம் எடுத்தோம் இல்லையா, அதை 2 பாதியா பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வறுத்துக்கிறேன். அப்பதான் ஈஸியா நல்லா செவந்து வரும். மொத்தமா போட்டா கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, அதனால நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததே வறுத்து பிளேட்டுக்கு மாத்திட்டேன். இப்போ 250 கிராம் உளுந்தம்பருப்புக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இதையும் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ அதே கடாயில் உளுந்தம்பருப்பு வறுத்தாச்சு, கடலைப்பருப்பு வறுத்தாச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா அலசி கொஞ்ச நேரம் காய வச்சுக்கலாம் தண்ணி இல்லாமல். நல்லா மொறுமொறுன்னு வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இது செஞ்சு நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டா நம்ம 2-3 மாதம் 4 மாதம் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. நல்லா செவக்க வறுத்துக்கலாம். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் இட்லி பொடி செய்ய தெரிஞ்சிருக்கும். நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுபோல் என் வீடியோவும் பாருங்க, என் வீடியோக்கும் சப்போர்ட் கொடுங்க. பிகினர்ஸ் நிறைய பேர்த்துக்கு இட்லி பொடி செய்ய தெரியாது இல்லையா, அவங்க இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கலாம். ரொம்ப ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதை பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ 250 கிராம் உளுந்தம்பருப்புக்கு நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. மிளகாவை 2 பாதியாக பிரித்து நான் நல்லா வறுத்துக்க போகிறேன். மிளகாய் நமுத்து போயிருக்கும் இல்லையா, அப்போ பவுடர் ஆகிறப்ப குறைன்னு ரொம்ப நைஸ் ஒரு மாதிரி இருக்காது, திரித்திரியாக இருக்கும். அதே நம்ம வறுத்துட்டு செஞ்சோன்னா நல்லா பவுடர் ஆகும் நம்மளுக்கு. உங்களோட விருப்பம். நான் மிளகாவை காம்போட தான் போடுவேன். உங்களுக்கு காம்பு பிடிக்காதுன்னா நீங்கள் காம்பை எடுத்து கூட போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம் மிளகாவை. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு என்னோட சேனலில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிளகா நல்லா வறுத்துறட்டும். பாருங்க இப்பதான் கலர் மாறி வந்திருக்கு. நல்ல கலர் மாறி வந்திருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜ்ல நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப அடுப்பை சிம்லயே வச்சு பண்ணுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா நெடி வரும். பாருங்க மிளகா நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சில மிளகா வறுபடாம இருந்தா கூட அதுவும் வறுபட்டுரும் நம்மளுக்கு. இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ இந்த பொடிக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பாக சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பத்தலைன்னா கூட நம்ம தூள் உப்பை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா மிக்சியில் ஓட்டுறப்ப கூட நம்ம கலக்கிக்கலாம் தூள் உப்பை. உப்பை நல்லா வறுத்துக்குங்க. உங்கள்கிட்ட பெருங்காய கட்டி இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் உப்போடையே
பெருங்காய கட்டியை 2 துண்டோ இல்லை 3 துண்டோ கட் பண்ணி 3 பீஸ் கட் பண்ணி இது கூட வறுத்து போட்டுக்கலாம். என்கிட்ட பெருங்காய கட்டி இல்லை, நான் பெருங்காய தூள் தான் இன்னைக்கு சேர்க்க போகிறேன். இப்போ உப்பையும் அந்த பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது கூட இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும். கொரகொரன்னு மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்புங்க லிங்க்கை. சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொடி வீடியோ காத்துட்ருக்கு. இட்லி பொடியிலையே நல்ல சுவையான பூண்டு வாசனை இட்லி பொடி காத்துட்ருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோ உடனுக்குடனே அப்டேட் ஆகும்.